திருப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த திரு சண்முகவேல் அவர்கள் நேற்று இரவு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் குடும்பத்தாருக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை விசாரிப்பதற்காக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நேரடியாக சென்றிருக்கிறார். அப்பொழுது குடும்பத்திலே தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையிலே தான் தந்தை பாதிக்கப்பட்டதாக செய்தி அறிந்து அவரை பாதுகாக்க சென்றவரை அவருடைய மகனே கொலை செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முழு விவரத்திற்கு இப்போ குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணையில் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். முழு விசாரணை செய்த பிறகு அதனுடைய முழு விவரமும் இது சம்பவம் குறித்து கிடைக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் சம்பவம் கிடைத்த உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து அதோடு முதல் கட்ட நிவாரணமாக இன்றைக்கு 1 கோடி ரூபாய் வழங்கி அதே நேரத்தில் போய் குடும்பத்திற்கு நேரடியாக மாவட்டத்தினுடைய அமைச்சருங்கிற முறையில் நீ போய் ஆறுதல் சொல்லி என்று சொல்லி எங்களுக்கு தொலைபேசியில் உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் விசாரித்து இன்றைக்கு இங்கே வந்து அவர் குடும்பத்தாருடைய மகன் இங்கே இருக்கிறார். அவர் நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இங்கே அவருடைய உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று என்ன உதவி செய்ய முடியுமோ அதை அரசால் செய்யக்கூடியவர்களை செய்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இருந்தாலும் குற்றவாளிகள் உடனடியாக குற்றவாளி மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் உடனடியாக அது குறித்து நடவடிக்கை எடுக்க அங்கே ஆலோசனை வழங்கியிருக்கிறார். நிறைந்து அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். உரிய முறையில் அது அவர் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு. சார், இப்போ குற்றவாளிகள் பிடிப்பதற்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்? குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த பகுதியில் இருந்திருக்கிறார், போயிருக்கிறார். செய்தி கிடைத்தவுடன் அது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. யார் என்பது தெரியும். அதனால் எளிதாக குற்றவாளிகளை கைது செய்ய முடியும்.